வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்தை சுத்தி பார்த்தாலே நிறைய ஒழுக்கச் சீரழிவுகளும் குழப்பங்களும் இருக்கிறது நமக்கு தெளிவாவே புரியும். குறிப்பா விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாய்விட்ட ஒரு கடைசி காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா முழுமையா தன்னை அர்ப்பணிச்சு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியா மாறின ஒரு விசுவாசிக்கு தேவன் வச்சிருக்கிற தரம் என்ன, நித்திய ரட்சிப்பை அடையறதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி சபையிலயும் சரி தேவன் எதிர்பார்க்கிற அந்த உறுதியான ஒழுக்கம் என்ன அப்படிங்கறத வேத ஆதாரங்களோட இன்னைக்கு இந்த விளக்க உரையில நம்ம ஆழமா அலச போறோம். முதல்ல உங்களை சிந்திக்க வைக்கிற இந்த ஒரு கேள்வியோடவே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த துன்மார்க்கமான கடைசி நாட்கள்ல திருமண உடன்படிக்கைக்கான தேவனுடைய உண்மையான தரம் என்ன? இன்னைக்கு நவீன உலகத்துல விவாகரத்து செய்யறதும் உறவுகளை முறிச்சுக்கிறதும் ஒரு பெரிய விஷயமாவே கருதப்படுறதில்ல. ஆனா வேதாகமத்தோட தரம் முற்றிலும் வேறானதுங்க. நம்ம நித்திய ரட்சிப்பை காத்துக்க வேதத்தின் அடிப்படையிலான ஒரு கண்டிப்பான ஒழுக்கம் நமக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. உலகத்தோட பார்வையும் தேவனுடைய பார்வையும் எங்க மாறுபடுதுன்னு நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்துல தேவன் வச்சிருந்த ஆதி திட்டம், அதாவது தேவனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பரிசேயர்கள் இயேசுகிட்ட வந்து ஒருத்தன் தம் மனைவியை எந்த காரணத்துக்காகவாவது தள்ளி விடுறது நியாயமான கேட்டப்போ கர்த்தராகிய இயேசு ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுத்தாரு. மத்தேயு 19 அவர் சொல்றார், ஆதியிலே அவர்களை படைத்தவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமணம் அப்படிங்கிறது மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண பேப்பர் கான்ட்ராக்ட் கிடையாது. அது தேவன் ஏற்படுத்தின நித்தியமான தெய்வீகமான ஒரு பிணைப்பு. அத முறிக்க மனுஷங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு இயேசு இங்க ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அடுத்து மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்து எதிர்பார்க்கிற இருதயத்தின் நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். மோசே ஏன் விவாகரத்து சீட்டை கொடுக்க அனுமதிச்சாருன்னு யோசிச்சு பாருங்க. மக்களோட இருதய கடினத்தால தான் அது அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு இயேசு சொல்றார். ஆனா ஆதியில அப்படி இல்லையே. இப்போ கிறிஸ்து காட்டுற புதிய தரம் என்ன தெரியுமா? வேசித்தனம், அதாவது விபச்சாரம் ஒன்றை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறவன் விபச்சாரம் செய்யறான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டார். வேற எந்த காரணத்துக்காக விவாகரத்து செஞ்சு மறுமணம் செஞ்சாலும் அது விபச்சாரமா தான் கருதப்படும் அப்படிங்கறத புதிய சிருஷ்டிகளான நாம உணர்ந்தாகணும். இது ஏன் இவ்ளோ கண்டிப்பா இருக்குன்னு நீங்க ஆச்சரியப்படலாம். சாதாரண லௌகிக நீதிமன்றங்கள்ல விவாகரத்தை ரொம்ப ஈஸியாக்கிடலாம். பேப்பர்ல கையெழுத்து போட்டு சிம்பிளா பிரிஞ்சிடலாம். ஆனா விசுவாசிகளுக்கு அப்படி இல்ல. திருமணம்ங்கிறது கர்த்தருக்கும் சபைக்கும் இடையில இருக்கிற நித்திய உடன்படிக்கையே பிரதிபலிக்கிற ஒரு புனிதமான பிணைப்பு. இது ரொம்ப கனமான பொறுப்பான ஒரு விஷயம். ஏதோ மேலோட்டமா முடிவு பண்ண வேண்டியது கிடையாது. ஆழ்ந்த ஜெபத்தோடும் கவனத்தோடும் கையாள வேண்டிய ஒரு நித்திய பிணைப்பு இது. அது மட்டும் இல்லாம இயேசுவோட எதிர்பார்ப்பு வெளியில செய்யற செயல்களோட முடிஞ்சு போறதில்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருதயத்துல நடக்கிற விபச்சாரத்தை பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே இருதயத்துல விபச்சாரம் செஞ்சாச்சுன்னு சொல்றார். புதிய சிருஷ்டியான நம்மளோட நீதி பரிசேயர்களோட நீதியை விட அதிகமா இருக்கணும். இது வெறும் செயல்களை மட்டும் அளக்குறதில்ல, இருதயத்தின் சிந்தனைகளை அளக்குற ஒரு அன்பின் பிரமாணம். இந்த தூய்மை ஒரு விசுவாசிக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். சரி, தனிப்பட்ட வாழ்க்கையே பார்த்தோம். இப்போ சபை ஒழுக்கம், அதாவது சபையின் தூய்மையை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். 1 கொரிந்தியர் 5 படி சபையோட தூய்மையை பாதுகாக்க பழைய புளித்தமாவை நீக்கி போடணும்னு வேத மாணித்தரமா போதிக்குது. சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் சரீரம். அதுல ஒழுங்கும் இல்லைன்னா அது மத்த விசுவாசிகளுக்கும் சரி உலகத்தாருக்கும் சரி ஒரு பெரிய இடரலா மாறிடும். சபையோட ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை பாதுகாக்க எந்த ஒரு பாவச் செயல்களையும் சபை அங்கீகரிக்கவோ அல்லது கண்டும் காணாம சகித்துக் கொள்ளவோ கூடாது. ஒருவேளை திருமண உறவுல பிரச்சனை வந்தா வேதம் என்ன தீர்வு காட்டுது? 1 கொரிந்தியர் 7 சொல்லப்பட்டிருக்கிற தர்க்க ரீதியான படிகள் இதுதான். முதல் படி, ஒரு மனைவி தன் கணவன் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவரோட பிணைக்கப்பட்டிருக்கா. 2வது படி, ஒருவேளை தவிர்க்க முடியாம பிரிந்து வாழ நேரிட்டா அவங்க மறுமணம் செய்யாம அப்படியே இருக்கணும். 3வது படி, அல்லது திரும்பவும் தன் கணவனோட ஒப்புரவாகி சேர்ந்து வாழணும். விசுவாசிகளுக்கு இதே தவிர வேற எந்த குறுக்கு வழிகளும் வேதத்துல அனுமதிக்கப்படல. அடுத்ததா இந்த தனிப்பட்ட தூய்மைய நடைமுறையில எப்படி கடைபிடிக்கிறதுன்னு சகோதரர் ரஸ்ஸலின் ஒரு முக்கியமான உறுதிமொழி மூலமா பார்க்கலாம். இந்த உறுதிமொழியோட வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். எல்லா நேரங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும்
எதிர்பாலினத்தவர்கிட்ட நான் பொது இடத்துல எப்படி நடந்துக்குவேனோ அதே போலதான் தனிமையிலையும் நடந்துக்குவேன். இது எவ்ளோ பெரிய அர்ப்பணிப்பு! ஒரு விசுவாசியோட வாழ்க்கை முழுமையான வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறது இது காட்டுது. மத்தவங்க நம்மள பார்க்காத நேரத்துல கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் இங்க நிஜமான கேள்வி. இந்த அர்ப்பணிப்பை பிராக்டிக்கலா செயல்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான பாதுகாப்பு வளையம் இதுதான். அதாவது கதவு முழுசா திறந்திருந்தா ஒழிய எதிர்பாலினத்தவரோட ஒரே அறையில தனியா இருக்கிறத முழுமையா தவிர்க்கணும். இது ஏதோ ஒரு சாதாரண ரூல் கிடையாது. இது ஒரு விசுவாசியோட நற்பெயரையும் இருதயத்தோட தூய்மையையும் சாத்தானின் தந்திரங்களிருந்தும் மனுஷ பலவீனங்களிருந்தும் காப்பாத்துற ஒரு உறுதியான கவசம். நிச்சயமா இந்த உறுதிமொழிக்கு நடைமுறை வாழ்க்கையில சில இயற்கையான விதிவிலக்குகள் இருக்கு. சகோதரர்களை பொறுத்தவரை அவங்க மனைவி, அம்மா, மகள்கள் மற்றும் சொந்த சகோதரிகள். சகோதரிகளுக்கு அவங்க கணவன், அப்பா, மகன்கள் மற்றும் சொந்த சகோதரர்கள். குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த நெருக்கம் இயற்கையானது, தேவன் கொடுத்தது. ஆனா இதை தவிர்த்து மற்ற எல்லார்கிட்டையும் அந்த பரிசுத்தமான இடைவெளியே நாம பேணி காக்கணும் என்பதே இதோட முக்கிய நோக்கம். இறுதியா மீட்பு மற்றும் மன்னிப்பு பற்றிய ஒரு முக்கியமான அறிவுரைக்கு வருவோம். இதுல ஒரு ரொம்ப ஆறுதலான செய்தி இருக்கு. சத்தியத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை அறியாத அந்த காலத்துல அறியாமையில வேதத்துக்கு புறம்பா விவாகரத்து நடந்திருந்தா நம்ம மீட்பரின் பழி மூலமா பரலோக தந்தை அதுக்காக முழு மன்னிப்பை வழங்குறார். அறியாமையில செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனா சத்தியத்தை முழுமையா அறிஞ்சுக்கிட்டு தங்கள அர்ப்பணிச்ச விசுவாசிகளா மாறின பிறகு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு முழுமையா கீழ்ப்படிந்து உறுதியான ஒழுக்கத்தோட வாழ வேண்டியது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயம். இந்த விளக்க உரைய முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள ஆழமா சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்றேன். கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிற நீங்க இந்த திருமண உடன்படிக்கையோட புனிதத்தை நிலைநிறுத்துவீங்களா? நித்திய ரட்சிப்பை அடைய தேவைப்படுற அந்த உறுதியான ஒழுக்கத்தை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சபையிலையும் நீங்க பேணி காப்பீங்களா? தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கைய மதிச்சு மத்தவங்களுக்கு எந்த விதத்திலும் இடர்லா இல்லாம நடக்கிறது தான் நம்மளுடைய அழைப்பு. இத கொஞ்சம் ஆழமா உங்க மனசுல சிந்திச்சு பாருங்க.